நம்ம எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் வந்துட்டு எக்கச்சக்கமாக காசு செலவு பண்ணி வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு எந்த ப்ராடக்ட் செட் ஆகுது, ஃபேஸ் மாஸ்க் ஆகட்டும், ஃபேஸ் வாஷ் ஆகட்டும், எது எது நமக்கு வேணும்னு தோணுதோ எல்லாமே வாங்கிப்போம். கடைசியில் என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டியோட ரெசிபி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதுக்கே வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். எப்போவுமே வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பாட்டியோட ரெசிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து என்னோடய பாட்டியோட ரெசிபி தான், இதை யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் ஆனால் திருப்பி என்ன பண்ணுவோம், காசு செலவு பண்ணி இதே தான் வாங்கிட்டுருப்போம். ஸோ ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீலேகா ஆகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, சில ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபேஸ் மாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி தான் வந்து நாம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த நைகா ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹல்தி அண்ட் சந்தன் ஃபேஸ் வாஷு, அது வந்து ஒரு ஓகே ஆன ஒரு ஃபேஸ் வாஷ் தான். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது, ஆஹா ஓஹோ அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஓகே டைப்பான ஃபேஸ் வாஷ் தான். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து இந்த பப்பாயா ஃப்ளேவரு, இதுவும் வந்து கொஞ்சம் ஓகே டைப்பான ஒரு ஃபேஸ் வாஷ்ன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. சரி, வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்தியாவில் இருக்கிறச்ச வந்து வாங்கினது. இந்த வீடியோவில் நான் வந்து இந்தியாவில் வாங்கின ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் மாஸ்க்கும் காட்டுவேன். அட் த சேம் டைம் வந்து லண்டனில் வந்த பின்னாடி லண்டனில் நான் வாங்கி யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷு, ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தா தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, வாங்க டக்குன்னு நம்ம அடுத்த ஃபேஸ் வாஷ்க்கு போயிடலாம். ஸோ ஹியர் வி கோ, த மோஸ்ட் ஃபேவரட். எப்போவுமே வந்து இது வந்து என்கிட்ட இருந்தே இருக்கும். ஏன்னா வந்து டக்குன்னு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு, இல்லை எங்கேயாவது வெளியே போயிட்டு வரேன், எங்கேயாவது வந்து போகும்போது டக்குன்னு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வேணும் அப்படின்னா வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஃபேஸ் வாஷ் வந்து எப்போவுமே என்கிட்ட இருந்தே இருக்கும். எத்தனை இது வந்தாலும் சரி, எந்த இது போனாலும் சரி, இது வந்து இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து இது என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னு சொல்லணும். ஏன்னா வந்து டக்குன்னு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோமா ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்துடும். ஸோ அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட வந்து இந்த டீ ட்ரீ ஆயிலோட ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் இருக்குது. இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டு. லண்டனுக்கு வந்த பின்னாடி நான் வாங்கினது. இது வந்து பவுண்ட் ஷாப்பில் வாங்கினேன். வெறும்னா 1 பவுண்டு தான். இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து இட் ஸ்மெல்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. எந்த விதமான ஒரு இரிட்டேஷன் ஆகட்டும் எதுவுமே வந்து எனக்கு வந்து ஆகலை. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து திருப்பி இன்னொரு பாட்டில் கிடச்சா கூட வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நானும் பவுண்ட் ஷாப் வந்து போய் பார்த்துட்டே இருக்கேன், இன்னும் வந்து வரவே இல்லை. அது வந்தாலும் திருப்பி காலி ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். நான் போகிற டைமில் கிடைக்கிறதே இல்லை. அடுத்து இது வந்து அஸ்டாவில் வந்து நான் வந்து வாங்கினேன். இப்போ ரீசண்டாக வாங்கினது இது, போன வாரம். இது வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்குது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு லோஷனை வந்து நம்ம வந்து இது வந்து கிளென்சிங் லோஷன் தான். இந்த லோஷனை வந்து ஃபேஸில் போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து தண்ணி போட்டு ரென்சின் பண்ண வேண்டியது தான். நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னாலாம் சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு. அடுத்து வந்து இந்த மாஸ்க்கு, இது வந்து என்னென்னா வந்துட்டு நான் வந்து அந்த ஸ்மிட்டன் ஆப்ஸ்ன்ற ஒரு ஆப்ஸில் வந்து அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸில் வாங்கினது. இது வந்து இந்த மாஸ்க் வந்து மூஞ்சில் போட்டால் வந்து பிரைட் ஆகுது. இன்ஸ்டண்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரைட்னஸ் ஆகுது அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. நான் 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். 2 டைம் யூஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆச்சு, கொஞ்சம் பிரைட்னஸும் கொடுத்துச்சு. பட் ஆனால் இதோட ஸ்மெல்லு வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இது வந்து திறந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா எனக்கு வந்து ஒரு மாதிரியாக வந்து தலைவலி வந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை. 2 டைம் யூஸ் பண்ணியிருப்பேன். இது வந்து நான் அப்படியே தனியாக எடுத்து வச்சிட்டேன், திருப்பி இது யூஸ் பண்ணவே இல்லை. எனக்கு இந்த ஸ்மெல்லு வந்து சுத்தமாக பிடிக்கல. எனக்கு வந்து தலைவலி வர மாதிரி இருக்குது, அதனால் நான் திருப்பி யூஸ் பண்ணல. அடுத்தது வந்துட்டு இதுவும் வந்து அந்த ட்ரையல் பாயிண்ட்ஸில் வாங்கினது தான். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த திஸ் இஸ் நாட் டீ ட்ரீ, திஸ் இஸ் க்ரீன் டீ சாரி, இந்த க்ரீன் டீ இது வந்து எனக்கு வந்து இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. மூஞ்சில் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணேன். ஒரு பிரைட்னஸும் கொடுத்துச்சு, ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங்கு.
அதுக்கடுத்து வந்து இது 3மே வந்து பவுண்ட் ஷாப்பில் வாங்கினது. ஒன்னொன்னும் வந்து ஒரு பவுண்டுன்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த 2 இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. மட் மாஸ்க்கும் பிங்க் க்ளேவும் நான் வந்து இன்னும் யூஸ் பண்ணல. இந்த பிங்க் க்ளே மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்லணும். அப்படியே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு பிரைட்னிங்கும் கொடுக்குது. அதுக்கப்புறம் வந்து இதோட ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வந்து இது வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வீக்லி ட்வைஸ் வந்து இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் வீக்லி ட்வைஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒன்றா காலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த 2 டச் பண்ணவே இல்லை. இது என்னோடய பாடி ஷாப்போட மோஸ்ட் ஃபேவரட்டான ஃபேஸ் மாஸ்க்னால் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நான் வந்து ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, அடிக்கடி நான் யூஸ் பண்ணுறதும் இல்லை. எனக்கு யூஸ் பண்ண மனசும் வர மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ காசு போட்டு என்னால் வந்து திருப்பி வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். இருந்தாலும் எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் யூஸ் பண்ணுறது. என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் இது. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் ஆகட்டும், இது வந்து ஃபேஸில் போட்டுட்டு 15 மினிட்ஸ் விட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணால் அந்த ஒரு மைல்டான ஒரு க்ளோ, அப்புறம் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸு, அந்த லைட்டான ஒரு பிரைட்னஸ்ஸு எல்லாமே ஃபேஸில் கொடுக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வேறு எதுவுமே எனக்கு போட தேவையில்ல அப்படின்னு தோன்ற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டான ஒரு ப்ராடக்ட் அது அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து அஸ்டாவில் வந்து நான் வந்து இந்த பிரைட்னிங் விட்டமின் சி ஜெல் மாஸ்க் வந்து வாங்கினேன். இது வந்து நான் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணேன் இது வரைக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் தான் இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நமக்கு வந்து அந்த ஆரஞ்சிலே வந்து மைல்டான ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து பப்பாயாவோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஸ்மெல் பண்ணோன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் பப்பாயாவும் விட்டமின் சியும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அந்த ஆரஞ்சும் பப்பாயாவும் மிக்ஸ் பண்ண ஃபீல் கொடுக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.